இன்றைய காஷ்மீர் பிரச்சனை ஏன் வந்தது, யாரால் வந்தது? 47ல பாகிஸ்தான் 4000 ராணுவ வீரர்களை அனுப்பி முழு காஷ்மீரையும் கைப்பற்றியது. அப்பொழுது ராஜா ஹரி சிங் அவர்கள், நான் இந்தியாவோடு இணைந்து விடுகிறேன், என்னுடைய ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தை காப்பாற்றுங்கள்னு இந்திய அரசாங்கத்திட்ட கேட்டார். நம்ம ராணுவம் மிக திறமையாக போராடி 2/3 பங்கு காஷ்மீரை மீட்டது. ஆனால் ராணுவத்தையும் கன்சல்ட் பண்ணாமல், யாரையும் கேட்காமல் அன்றைய பிரதமர் ஜவஹர்லால் நேரு செய்த தவறான காரியம் யூனிலேட்டரல் சீஸ்ஃபயர், ஒருதலை பட்சமாக போர் நிறுத்தம் அறிவித்தார். அன்னைக்கு நம்ம ராணுவம் அறிவிக்கும் பொழுது எங்க இருந்ததோ அங்க நிற்குது. அதுதான் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். மீதி இடம் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ங்கிறது. நேரு 2 நாள் வாயை மூடிக்கிட்டு இருந்திருந்தா இந்திய ராணுவம் அந்த இடத்தையும் மீட்டிருக்கும். ஆகவே முதல்ல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இருக்கிறதுக்கு தி ஃபாலி ஆஃப் ஜவஹர்லால் நேரு வாஸ் ரெஸ்பான்சிபிள். இரண்டாவது, 1971ல மிக பராக்கிரமத்தோடு போரிட்டு இந்திய ராணுவம் பங்களாதேஷை விடுவித்து வெற்றி கண்டது. ஆனால் அன்னைக்கு 93,000 பாகிஸ்தான் வீரர்கள் இந்திய ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார்கள், சிறைபிடிக்கப்பட்டார்கள், பிரிசனர் ஆஃப் வார். ஆனா இதுல சிம்லாவில் ஒப்பந்தம் போடும் பொழுது திருமதி காந்தியும் புட்டோவும் கையெழுத்திடும் பொழுது என்ன கேட்டிருக்கணும்? நீங்க கைப்பற்றி வச்சிருக்கிற பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஒப்படைச்சா இந்த 93,000 பேர் பாகிஸ்தான் வருவான். அது சொல்லி இருந்தா நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இன்னைக்கு இருக்காது. ஆனால் சிம்லாவில் எந்த விதமான கண்டிஷன் இல்லாமல் நம் மண்ணை திரும்ப பெறாமல் ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதை எதிர்த்து ஒப்பந்தம் போடுகின்ற இடத்திலேயே போராடியவர் யார் தெரியுமா? ஜனசங்க தலைவராக இருந்த திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள். ஆகவே காங்கிரசினுடைய 2 பேரும், ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி செய்த தவறின் காரணமாக இன்னைக்கு மோசமான சூழ்நிலை இருக்கு.